ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துதல். புதிய ஆண்டிலே இது வெளியிடுகிறதான இரண்டாவது ஒளித்தொகுப்பு. முதல் ஒளித்தொகுப்பு மெசுசா குறித்து பேசியிருந்தேன். இரண்டாவது இந்த ஒளித்தொகுப்பிலே ஆராதனை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறது தாமதமாகிறதை கண்டபோது ஜனங்கள் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆரோனிடம் சண்டையிட ஆரம்பித்தார்கள். மோசேக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது, ஆகவே எங்களுக்காக தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி தெய்வங்களை உண்டு பண்ணுகிறதான ஒரு சூழ்நிலைக்கு இஸ்ராயலர்கள் கடந்து சென்றார்கள். மோசேக்கு சம்பவித்தது என்ன என்று அறிய மனமில்லாமல், காத்திருக்க மனமில்லாமல் தன்னிச்சையான ஒரு ஆராதனையை செய்ய ஆரம்பித்தார்கள். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை, ஆனால் இது கர்த்தருடைய பண்டிகை அல்ல. மோசே தாமதமாகிறதை கண்டபோது இஸ்ராயல் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவதற்காக கர்த்தருக்கென்று பண்டிகையை ஆரோன் தன்னிச்சையாக அறிவித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிறதான இந்த நற்செய்தி குறைந்து கொண்டு வருகிற இந்த காலகட்டத்தில் தன்னிச்சையான ஆராதனைகள், இன்னைக்கு ஆராதனைகளுடைய பெருக்கங்கள் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறது. ஆராதனையுடைய வளர்ச்சிகள் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையை போதிக்காமல், இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து அதிகமான உணர்வை கற்றுக் கொடுக்காமல், ஆராதனை என்ற பெயரில் இன்றைக்கு நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதே 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 25வது வசனம், ஜனங்கள் தங்கள் பகைவர்கள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். ஆரோன் கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். 5வது வசனம். 25வது வசனம், ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டார். கர்த்தருடைய நாளிலே, ஆவியானவருடைய நாளிலே ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் காணப்பட்டார்கள். கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினதான ஆரோன் ஜனங்களை நிர்வாணப்படுத்தி இருந்தார். இன்றைக்கு ஆராதனை என்ற பெயரில் தங்களுடைய உள்ளாடைகளை காண்பித்து, ஷர்ட் அவுத்துட்டு இன்னர் ரவுண்ட் நெக் பனியன் போட்டு, இஸ்ராயலுடைய மரபிலே உள்ளாடைகளை காண்பிப்பதே நிர்வாணம் என்று பொருள். அதை நாம் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பேதுருடைய சரித்திரத்தில் வாசிக்க முடியும். தான் நிர்வாணியாக இருக்கிறதை கண்டு, அது நிர்வாணம் அல்ல, உள்ளாடை அணிந்திருந்தாலே அது நிர்வாணம். அது பண்பாட்டினுடைய அடிப்படை. இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய உள்ளாடைகளை, ஷர்ட்டை கலத்தி கொண்டு, நெக் ரவுண்ட் வைத்த பனியனை போட்டுக்கொண்டு, கை வைத்த பனியனை போட்டுக்கொண்டு தங்கள் ஏதோ ஆராதனை வீரர்கள் என்று சொல்லி இன்றைக்கு காண்பித்து கொண்டிருக்கிறதான கூட்டங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கின்றன. தேவ ஜனமே, இது கடைசி காலம். கர்த்தருக்கு பண்டிகை, கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு உன்னை நிர்வாணப்படுத்தினால் அவனுக்கு நீ எச்சரிக்கையாகிரு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம். அடியேன் போதகர் சே டேவிஸ். என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு 86 10 30 49 94 என்ற எண்ணில் அழைக்கலாம். ஷாலோம்.